போதாயன அமாவாசை அப்படின்னா என்ன? அமாவாசை வழிபாடு செஞ்சுட்டு பூஜை சாமான்லாம் திரும்பவும் கழுவிட்டு புதுசா வாஷ் பண்ணிட்டு தான் அடுத்த பூஜை. அமாவாசைக்கு வாசல்ல கோலம் போடலாம். அமாவாசைக்கு நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறோம் இல்லையா, அது அம்மாவுக்கு கொடுக்கறோமா இல்ல இறந்த அப்பாவுக்கு கொடுக்கறோமா? அதே மாதிரி அமாவாசை டைமிங் எப்ப போகலாம்? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து அமாவாசை. இன்னைக்கு சதுர்தசி திதி இருக்கு. அதனுடைய சேர்த்து நமக்கு அமாவாசையும் வருது. 6:52 வரைக்கும் சதுர்தசி, அதுக்கப்புறம் அமாவாசை தொடங்குது. இந்த சதுர்தசி வர நாள்லயே நமக்கு அமாவாசை திதியும் சேர்ந்து வர்றதுதான் பாத்தீங்கன்னா போதாயன அமாவாசை. இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்கு. மகாபாரதம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கிருஷ்ணருடைய லீலை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அவர் பண்ண ஒரு சின்ன ஒரு லீலையால அமாவாசையே மாறி போச்சு. இது எல்லாத்துக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். நான் சுருக்கமா சொல்றேன். பாண்டவர்களும் கௌரவர்களும் பாத்தீங்கன்னா போர் தொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிவாயிடுச்சு. போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி துரியோதனன் பாத்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் இருக்கக்கூடிய சகாதேவன் பாத்தீங்கன்னா இந்த நாள் ஜாதகம் இதெல்லாம் கரெக்டா துல்லியமா கணிக்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் பாத்தீங்கன்னா அவருடைய மரபு மீறி அவர் எதுவும் சொல்ல முடியாது, தப்பாலாம் எதுவும் சொல்ல முடியாது. எதிரியா இருந்தா கூட அந்த காலத்துல எல்லாம் நியாயமா தான் நடந்துகிட்டாங்க. சோ அந்த நாள கரெக்டான அமாவாசை அன்னைக்கு நீங்க போர் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பஞ்ச பாண்டவர்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா. அப்ப கிருஷ்ணர் கூட இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் சொன்னாரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முதல் நாள், அதாவது அமாவாசைக்கு முதல் நாளே போய் அவர் பாத்தீங்கன்னா திதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப சூரியனும் சந்திரனும் பேசிக்கிறாங்க. என்ன நம்ம இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாதானே அமாவாசை, நேருக்கு நேரம் நம்ம சந்திக்கவே இல்லை, இவங்க எதுக்கு திதி கொடுக்குறாரு, இன்னைக்கு அமாவாசை இல்ல, கிருஷ்ணருக்கு போய் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு கடவுளுக்கே பாத்தீங்கன்னா கிரகங்கள் போய் சொல்லுது. ஏன்னா கிருஷ்ணனோட செயல் எல்லாமே ஒரு காரணம் காரியம் இருக்கும் இல்லையா. அங்க போய் அவங்க அது தெரியாம போய் சொல்றாங்க. அப்ப நாளைக்கு தானே அமாவாசை, இன்னைக்கு ஏன் நீங்க திதி கொடுக்குறீங்க அப்படின்னு. அமாவாசைனா என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்கிறாரு. நானும் சூரியனும் சந்திரனும் பாத்தீங்கன்னா நேருக்கு நேரம் சந்திக்கிறதா, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்திருக்கீங்க, அப்ப இன்னைக்கு தானே அமாவாசைன்னு சொல்லி அந்த திதியை கொடுக்குறாரு. இதை நம்பி துரியோதனும் பாத்தீங்கன்னா அந்த திதியை கொடுக்குறாரு. அதனால சகாதேவன் தப்பா சொல்லிட்டாரோ, அதனால நம்ம இன்னைக்கே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு செஞ்சிடறாரு. சதுர்தசி அன்னைக்கு வரக்கூடிய அந்த அமாவாசை அடுத்த நாள் வருது பாத்தீங்களா, அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுத்து பாண்டவர்கள் அந்த போரை நடத்தினாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டி புராண கதை தான். இதை டீட்டெயிலா நம்ம படிச்சோம் அப்படின்னா நிறையவே இருக்கும். உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இதான் காரணம். அதாவது சதுர்தசியில வரக்கூடிய அந்த அமாவாசையில நம்ம சுபகாரியங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான உரிய நாள். அந்த நல்ல நாள்ல, அதாவது முன்னோர்களை குலதெய்வத்தை வழிபாடக்கூடிய அந்த நல்ல நாள்ல நம்ம வேற எதுவும் ஒரு சுபகாரியங்களை பண்ணக்கூடாது. அதுவும் சதுர்தசியில வரக்கூடிய அமாவாசை திதியில நம்ம பண்ணோம் அப்படின்னா சண்டைக்கு பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு போர் போறவங்களுக்கு, வழக்குகள் நம்ம போறவங்களுக்கு அந்த நாள் உகந்தது. மற்ற எல்லோருக்கும் அது உகந்த நாள் கிடையாது அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் அப்பவே சொல்லி வச்சாங்க. சோ முன்னோர்கள் எப்பவுமே, நான் அடிக்கடி சொல்லுவேன், முட்டாள்கள் அல்ல. எது செஞ்சாலுமே அது பல தடவை யோசிச்சுதான் செய்வாங்க. சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு போதாயன அமாவாசை அப்படின்னா என்னன்னு இன்னைக்கு கேலண்டர்ல பாத்தீங்கன்னா போதாயன அமாவாசைன்னு இருக்கும். அதே நாளைக்கு பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசையும் இருக்கும். நாளைக்கு முழுவதுமே, அதாவது 4:33 வரைக்குமே இருக்கு. சோ அதனால இத போதாயன அமாவாசை, சதுர்தசியும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய நாள். இன்னைக்கு டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தலாம். அமாவாசைக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் 6:53, சாயங்காலம் மாலை வேளையில 6:53 தொடங்கி அடுத்த நாள் காலையில, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை 4:33 வரைக்குமே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு படைகள் நைட்டு யாரும் அமாவாசைக்கு போட மாட்டாங்க, தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால நாளைக்குதான் படைகள் போடுறது, முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது, இது எல்லாமே பண்ணுவோம். சரி, இப்ப அமாவாசை அன்னைக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வருது. என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் செய்யக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நிறைய நம்ம செய்யறது ஓகே, நம்ம செய்யறது நமக்கு ஓரளவு தெரியும். இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறது ஒரு லிஸ்டே இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல பாத்தீங்கன்னா செய்யக்கூடாத விஷயங்கள்ல, காலையில குளிக்கும் போது செவ்வாய்க்கிழமையில பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். யாருமே அமாவாசை அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து தலை குளிக்க கூடாது, தலை ஸ்நானம் செய்யக்கூடாது. அதாவது தலை குளிக்கலாம், எண்ணெய் தேய்த்து தலை குளிக்க கூடாது. அதே மாதிரி வீடு துடைக்க கூடாது, நெகம் வெட்டுறது, முடி வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. இது முற்றிலுமே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது, வாசல்ல கோலம் போடலாமா? இது எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். அதாவது நீங்க உங்க வீட்டுல மாமனார் மாமியார், அதாவது இப்ப கல்யாணம் ஆகிட்டு இப்ப இருக்கீங்க, உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரோட அப்பா அம்மா அவங்க இல்ல அப்படின்னா நம்ம வாசல்ல கோலம் போட்டு அந்த நாளை தொடங்கக்கூடாது.
அதே மாதிரி காவி பொடியில வந்து கோலம் போடலாம். ஆனா வெள்ளை மாவுல, பச்சரிசி மாவுல பெருசா கோலம் வந்து போடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறோம் அப்படின்னாலே கோலம் போடாம இருப்பது ரொம்பவே நல்லது. முன்னோர்களுக்கு அது வந்து நம்ம ஒரு துக்க நாளா வந்து பாத்தீங்கன்னா, இறப்பு வீட்டுல வந்து நம்ம வந்து எப்படி வந்து கோலம் போட மாட்டோமோ, மங்களகரமான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டோமோ, அந்த மாதிரி வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வருவாங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து நம்ம இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இல்லைன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நம்ம துக்கத்தை வந்து காட்டுறதுக்காக, அவங்கள நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு அடையாள சின்னம் தான் அந்த வாசல்ல. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறவங்க, விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து கோலம் போடாதீங்க. அது வந்து முன்னோர்களுக்கு நம்ம செய்யற முதல் மரியாதை அப்படின்னே வச்சுக்கலாம். அடுத்தது, அமாவாசை அன்னைக்கு செடி கொடிகள் பூக்கள் இதெல்லாம் வந்து பறிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆன்மாவுடைய ஆவி வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து சிக்கிறதுன்னு தெரியாம மரத்துல செடி கொடிகள் எல்லாம் வந்து வாசம் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அங்க போய் அதை வந்து பறிக்க கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சிருக்காங்க. சோ அதனால அமாவாசை அன்னைக்கு இந்த செடியை போய் பறிக்கிறது, புல்ல புடுங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அமாவாசை அன்னைக்கு கோவிலுக்கு போலாமா அப்படின்னு கேட்டா, நான் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா மணி அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப அமாவாசை முடிஞ்சு நீங்க எல்லாமே வந்து முன்னோர்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலமா நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகலாம், உங்க இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போகலாம். பக்கத்துல இருக்கிற அம்பாள் கோவில்ல அபிஷேகம் நடக்குது, இல்ல சிவபெருமான் கோவில்ல அபிஷேகம் நடக்குது அப்படின்னா அபிஷேகத்துக்கு நீங்க பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். எது பண்ணாலுமே அன்னைக்கு முதல்ல வந்து உங்க மூதாதையர்களை வணங்கி விட்டுதான் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கோவிலுக்கு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடலாமா? இது எல்லாத்துக்குமே வந்து கேட்கிற ஒரு கேள்விதான். நான் வந்து சொல்றது, இந்த அமாவாசை அப்படிங்கிறது முதல் முன்னுரிமை யாருக்குன்னு கேட்டா முருகனுக்கா இல்ல முன்னோர்களுக்கான்னு கேட்டா கட்டாயமா முன்னோர்களுக்கு தான் முதலுரிமை. இது முருகனுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம அவங்களுக்கு படையல் போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு காகத்துக்கு சாதம் வைக்கிறது, எள்ளு சாதம் கலந்து வைக்கிறது, இல்ல ஆற்றங்கரையோரமா போய் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது, கடல்ல வந்து நீராடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்க செய்யலாம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் வரக்கூடிய, அதாவது இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு வெற்றிலை தீபம் போடணும்னு ஆசை இருந்தா நீங்க வந்து வெற்றிலை தீபம் போடலாம். இல்ல வேலைக்காக துவரம்பருப்பு தீபம் போடுறீங்கன்னா அதை வந்து போடலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நெய் தீபம் போடுறீங்க அப்படின்னா நெய் தீபம் போடலாம். சோ இது எல்லாமே நீங்க நாளைக்கு சாயங்காலம் வரக்கூடிய 6 மணிக்கு மேல செய்யலாம். இல்ல நான் வந்து செவ்வாய் ஹோரையிலே வெற்றிலை தீபம் போடுறேன் அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய 8 to 9 செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த முருகனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வைங்க. ஃபர்ஸ்ட் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட கஷ்டம் தீரல, நான் இந்த கோவிலுக்கு போறேன் அந்த கோவிலுக்கு போறேன், ஆனா என் கஷ்டமே தீரல அப்படின்னா, முன்னோருடைய கோபம் இருந்தா கூட நம்ம குடும்பத்துல சில நேரங்கள்ல கஷ்டங்கள் தீராது. அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். அப்படிங்கிறத நம்ம வந்து கடவுளை வந்து நேர்ல பார்த்தது இல்லை, ஆனா நம்ம கூடவே வாழ்ந்து நமக்கு நல்லது கிட்டதெல்லாம் செஞ்ச முன்னோர்களுக்கு நம்ம வந்து செய்யணும். எப்படி கடவுளுக்கு நம்ம வந்து அபிஷேகம் ஆராதனை செய்யணும், விளக்கேற்று நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம மூதாதையர்களுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செய்யறது நம்ம கடமை. நம்ம செய்யறத பார்த்தா நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வளருவாங்க. அதுக்கான மரியாதையை நமக்கும் நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்மாங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அது திரும்ப வரும், நம்ம என்ன கெட்டது பண்ணாலும் அது திரும்ப நமக்கு வரும். அதனால நமக்கு யாரும் நல்லது பண்ணல, நம்ம முன்னோர்கள் செய்யலன்னு வருத்தப்படுறதை விட நம்ம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைச்சு அவங்கள வந்து அந்த காகத்தின் மூலமா அவங்க வந்து சாப்பாடு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து செய்யுங்க. அவங்க மேல உங்களுக்கு கோவம் இருக்கோ இல்ல உங்க மேல அவங்களுக்கு கோவம் இருக்கோ, எதுவாக இருந்தாலும் அந்த ஆன்மாங்கிறது நம்மளை சுத்திக்கிட்டு தான் இருக்கும். அவங்க வந்து நம்மளை மன்னிச்சு ஏத்துக்குவாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு அந்த சாப்பாடை வந்து வைக்கும் போது அவங்களுடைய ஆசி அவங்களுடைய மனசுக்குள்ள உங்களுக்கு வீட்டுல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். இது வந்து நிதர்சனமான உண்மை. இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அப்ப அமாவாசையில வர செவ்வாய்க்கிழமை முன்னோர்களுக்கா முருகனுக்கான்னு கேட்டா முதல்ல முன்னோர்களுக்கு தான் வழிபாடு செய்யணும். அப்புறம் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு திரும்ப வந்து நம்ம அமாவாசை விரதம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கழுவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து விளக்கேற்றணுமான்னு கேட்டா அப்படிலாம் இது வரைக்கும் இல்லை. அது மாதிரி நான் செஞ்சதும் கிடையாது. நாள் இன்னைக்கு நீங்க வாஷ் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிப்பீங்க அப்படின்னா அதையே நீங்க வந்து தொடச்சிட்டு திரும்ப வந்து நீங்க வந்து சாயங்காலம் பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். அதை ஃபுல்லா வாஷ் பண்ணணும். இது வந்து ஒன்றும் பெரிய தீட்டுலாம் கிடையாது. நம்ம முன்னோர்களை வழிபாடு செஞ்சிருக்கோம் அவ்வளவுதானே தவிர மற்றபடி வந்து அது ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. அதனால வந்து அதை கழுவிட்டு நம்ம வந்து சாமிக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பண்றது கிடையாது. அமாவாசை அன்னைக்கு காலையில என்ன பண்றனோ அதேதான் வந்து முன்னோர்கள் வழிபாடுங்கிறது எங்க வீட்டுல மாமனார் மாமியார் இருக்கனால நாங்க வந்து அந்த திதி கொடுக்கறது அந்த விஷயம் எல்லாம் கிடையாது. அவங்க எங்க மாமனாரோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து செய்வாங்க. சோ அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். நான் வந்து வாசல்ல கோலம் போடுவேன். அப்படியே இல்லைனாலும் இப்ப காவி கோலம் வந்து போடலாம்.
சோ அந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுல மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதை பண்ண தேவையில்ல. அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு அவங்க செய்யணும், மாமனாரோட அம்மா அப்பாவுக்கு அவங்க செய்யணுமே தவிர நம்ம வந்து அதுல கணக்கு வராது. இப்ப வந்து எனக்கு வந்து மாமனார் மாமியார் இருக்கனால நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விரத வழிபாடுங்கிறது, அமாவாசை விரதம்ங்கிறது நான் வந்து இருக்க தேவையில்லை. அதனால வந்து நான் வந்து குலதெய்வ விளக்கு வந்து ஏற்றுவேன், குலதெய்வ வழிபாடு வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரிதான் நான் வந்து பண்றேன். இப்ப அதே வந்து மாமனார் மாமியார் என் கூடவே இருக்காங்க, இங்க எல்லாம் ஒன்னா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அமாவாசை வழிபாடு தான் முதல்ல நம்ம வந்து செய்யணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து மற்ற விளக்கெல்லாம் வந்து ஏற்றுவேன். சோ தனித்தனியா இருக்கனால எங்களுக்கு வந்து அந்த கணக்கு வந்து வராது. அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து குலதெய்வ விளக்கு வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கேன். சோ உங்க வீட்டுல எப்படி வந்து ப்ரொசீஜரோ அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அமாவாசை அப்படின்னா நம்ம வந்து பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது. அம்மா அப்பாவை இழந்தவங்க அகத்திக்கீரை கொடுக்கலாம், அம்மா அப்பா இருக்கிறவங்க பழங்கள் வந்து கொடுக்கலாம், கீரைகள் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி காகத்துக்கு எள்ளு சாதம் கலந்து தயிர் சாதம் வந்து வைக்கலாம். அது இல்லை அப்படின்னா நம்ம வந்து படையில் வைக்கிற சாதம் வைக்கலாம். 4 வயதானவங்களுக்கு இல்ல ஒரு 4 பேர் 3 பேர் 5 பேர் அந்த மாதிரி ஒற்றைப்படையில இருக்கிற ரொம்ப முடியாம பசியோட இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து அன்னதானம் ஏதாவது பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா அன்னதானத்துக்கு ஏதாவது செய்யற ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா அங்க நீங்க டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்தை வந்து சேர்க்கும். அதே மாதிரி தண்ணி பாட்டில் கொடுக்கறது, வெயில் காலமா இருக்கு அதிகமா அப்படிங்கும்போது தண்ணி பாட்டிலால நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம், தயிர் சாதம் வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பண்றது அப்படிங்கிறது அமாவாசையில் நம்ம புண்ணியத்தை சேர்க்கறதுக்கான ஒரு சிறந்த ஒரு முறையா இருக்கும். தாய் தந்தையரை வணங்கினாதான் வந்து கடவுளோட அருளை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் நமக்கு வந்து இது எல்லா கடவுளும் சொல்லி கொடுத்தது. முருகப்பெருமானும் அப்படிதான், விநாயக பெருமானும் அப்படிதான். சோ அதனால இந்த சிவ குடும்பத்தோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசையில முதல்ல முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்க தெய்வ வழிபாடு செய்யுங்க. அந்த தெய்வங்களும் அந்த முன்னோர்களோட ஆசையும் சேர்ந்து இருக்கும்போது அந்த குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வந்து இருக்கும். நமக்கு பித்திருக்கள் சாபமும் இருக்காது, பித்திருக்கள் தோஷமும் இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கை நல்ல சீரும் சிறப்புமா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.